நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி கோவைக்கு வருகை தந்திருக்கிறார். அங்கு அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. விமான நிலையத்திலிருந்து குடிசியா மைதானம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வழிநெடுகிலும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் கார் மீது மலர்களை தூவி அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இயற்கை வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்காக தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் கோவை விமான நிலையத்திலிருந்து கொடிசியா மைதானம் நோக்கி புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்போது கோவைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கொடிசியா மைதானத்தை சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுது. அங்கு அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? தற்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கு? வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். நீண்ட மாதங்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படுகின்றது. கோவையிலே அந்த சாலையின் இரண்டு புறமும் தொண்டர்கள் திரண்டு நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிகளை ஏந்தியபடியும் கைகளில் இருக்கக்கூடிய அந்த மலர்களை தூவியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு விமான நிலையத்திலிருந்து அந்த கொடிசியா மைதானம் வரை அவருக்கு உற்சாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னை காண வந்திருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை கையசைத்தவாறு அவர்களை சிரித்த முகத்தோடு கையசைத்து அவர் வெளியே செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். விமான நிலையத்திற்கு வெளியிலே தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கையசைத்துக் கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இன்று மதியம் அதாவது மாலையிலே கோவை கொடிசியா மைதானத்திலே தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்பதற்காக வந்திருக்கின்றார். இது சம்பந்தமாக ஏற்கனவே தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலும் கூட அவர் தமிழிலே பதிவிட்டிருந்தார். ஆந்திர பிரதேசத்தினுடைய புட்டபர்த்தியில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவினுடைய புனித ஆலயம் மற்றும் மகா சமாதிக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்த உள்ளார். எனவே இந்த தமிழகத்தினுடைய அந்த வருகை, குறிப்பாக கோவையினுடைய வருகை என்பது, கோவைக்கு பிரதமருடைய அந்த வருகை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர் இந்த விவசாயிகள் சம்பந்தப்பட்ட இயற்கை வேளாண்மை சம்பந்தப்பட்ட ஒரு மாநாட்டில் பங்கேற்பதற்காக வந்திருந்தாலும் கூட இது அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. காரணம், பாஜகவிற்கு கோவை உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்கள் முக்கிய மாவட்டங்களாக பார்க்கப்படுகின்றது. இந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது இன்னொரு 4-5 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. எனவே இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த வருகை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாநாட்டிலே விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவரது பேச்சில் அரசியலும் கலந்திருக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.